உங்களோட பேரையும் ஊரையும் வச்சு ஒரு கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்பாட்டிஃபையோட 460th ஸ்டோரியில் இருக்க QA பகுதியில் உங்களோட டீட்டெயில்ஸை அப்பா அம்மாவை என்டர் பண்ண சொல்லுங்க. சரியா? நகைச்சுவை கதைகள். ஓசூருக்கும் பெங்களூருக்கும் நடுவுல அத்திப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல சர்ஜாபுரா அப்படின்னு இன்னொரு ஊர் இருக்கு. இந்த ரெண்டு ஊர்கள்லயும் வாரம் ஒரு தடவை சந்தை நடக்கும். இந்த சந்தையில ஆடு, மாடு, கோழி, காய்கறிகள் அப்படின்னு எல்லாமே விற்பாங்க. இப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த அத்திப்பள்ளியில மல்லப்பா அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அன்னைக்கு ஒரு நாள் அவரோட வீட்டு வாசல்ல சாஞ்சு உக்காந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவரை பார்க்க வந்த நண்பர் ஒருத்தரோ, மல்லப்பா, பக்கத்து ஊர்ல பெரிய திருவிழா நடக்க போகுது, அதுல பெரிய சந்தையும் நடக்குது, நீங்க ஏன் அங்க போய் வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. இத கேட்ட மல்லப்பாவும் பயங்கரமா சந்தோஷமாயிட்டாரு. ஆஹா, திருவிழான்னா பெரிய கூட்டம் வரும், அங்க வியாபாரம் பண்ணா நிறைய பணம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு. உடனே, ஆஹா, என்கிட்ட நிறைய உப்பு இருக்கு, ஆனா ஒரே ஒரு கழுதை தான் இருக்கு, நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த நண்பரோ, அதுக்கு ஏன் மல்லப்பா கவலைப்படுற, என்கிட்ட 9 கழுதை இருக்கு, வேணும்னா அதை உனக்கு வாடகைக்கு தரேன், ஒரு நாளைக்கு ஒரு கழுதைக்கு ₹1 மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட மல்லப்பாவுக்கோ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த நாளே தன் நண்பரோட வீட்டுக்கு போன இந்த மல்லப்பாவோ 9 கழுதைகளையும் தன்னோட வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்தாரு. அதோட முதுகுல உப்பு மூட்டைகளை ஏத்தி வச்சாரு. தன்னோட கழுதையும் சேர்த்து மொத்தம் 10 கழுதைகளையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தன்னோட பயணத்தை தொடங்கினாரு. இப்படி சர்ஜாபுராவுக்கு போற வழி அந்த காலத்துல எல்லாம் வெறும் காட்டு பகுதியாக இருக்கும். அதனால ரொம்பவும் பத்திரமா காட்டு மிருகங்கள் எதுவும் தன்னோட கழுதையையும் வாடகைக்கு வாங்கின அந்த மத்த கழுதைகளையும் பிடிச்சு தின்னிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கவனமா பயணம் செஞ்சாரு. அப்படி பயணம் பண்ணிக்கிட்டே இருந்த இவருக்கோ திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. உடனே கழுதைகள் எல்லாத்தையும் எண்ணி பார்க்க ஆரம்பிச்சாரு. மொத்தம் 9 கழுதைகள் தான் இருந்துச்சு. இத பார்த்த இந்த மல்லப்பாவுக்கோ பகீர்னு ஆயிடுச்சு. அடடா, ஒரு கழுதைய காட்டு மிருகம் ஏதோ பிடிச்சிட்டு போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. இது ரொம்ப ஆபத்தான பகுதியா இருக்கு, இங்க அதிக நேரம் நம்ம வீணடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு தன் பயணத்தை திரும்பவும் தொடர்ந்தாரு. இப்படி கொஞ்ச தூரம் போன அவருக்கோ திடீர்னு திரும்பவும் கழுதைகளை ஒரு தடவை எண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு தான் உக்காந்துருந்த கழுதையிலேருந்து இறங்கி சரியா இருக்கா எல்லாம் அப்படின்னு எண்ணி பார்த்தாரு. இப்ப எண்ணி பார்த்தா 10 கழுதைகளும் சரியா இருந்துச்சு. அடடா, நம்ம கழுதைகளுக்கு ஒன்னும் ஆகல போல இருக்கு, பக்கத்துல எங்கேயாவது புல்லுமேய போயிருக்கோம், திரும்ப வந்து நம்ம கூடவே சேர்ந்துடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தாரு. இப்படி தன் பயணத்தை இவர் தொடர்ந்தாலும் மல்லப்பாவுக்கோ ஒரு குழப்பமான மனநிலை இருந்துச்சு. என்னடா இது, முதல்ல எண்ணி பார்த்தோம் 9 கழுதை இருந்தது, திரும்ப எண்ணி பார்த்தோம் 10 இருந்துச்சு, சரி இப்ப எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பார்ப்போம் அப்படின்னு உக்காந்துருந்தபடியே அப்படியே திரும்பி பார்த்து எல்லா கழுதைகளையும் எண்ணி பார்த்தாரு. திரும்பவும் அங்க 9 கழுதைகள் தான் இருந்துச்சு. கோபமான இந்த மல்லப்பாவோ தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கழுதை மேல இருந்து இறங்கினாரு. இறங்கின வேகத்துல 1 2 3 எண்ணி பார்த்தா திரும்பவும் 10 குதிரை சரியாதான் இருந்துச்சு. இப்படி 10 குதிரை இருந்ததும் தன்னோட தலையை சொரிஞ்சுக்கிட்டு, இனிமே நான் நடந்தேதான் பயணம் பண்ண போறேன், கழுதை மேல உக்காந்து எண்ணி பார்த்தா 9 கழுதை தான் இருக்கு, இறங்கி எண்ணி பார்த்தா 10 கழுதை இருக்கு, இனிமே நான் இறங்கிதான் நடப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த சந்தையை நோக்கி பயணம் பண்ணாரு. அவ்வளோதான்.